ஜெயலலிதாவால் வித்திடப்பட்ட அத்திக்கடவு திட்டத்திற்கு உரிமை கொண்டாட யாருக்கும் தகுதியில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் பதிவிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்ட நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த பதிவிட்டிருக்கிறார். அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு முழு காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், ஓபிஎஸோட பதிவுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, முழு விவரம். பிரியதர்ஷினி, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அமல்படுத்தியதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த வாரம் விவசாயிகள் சார்பாக பாராட்டு விழா என்பது நடத்தப்பட்டது. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று கூறியிருந்தது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் அருகில் பவானி ஆற்றிலிருந்து 2000 கன அடி வெள்ள உபரி நீரை எடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள பொதுப்பணித்துறை ஏரிகள், ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகளில் நிரப்பும் திட்டமாகும். இந்த திட்டத்திற்கு திமுக அங்கம் வகித்த அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக செயல்படுத்திட ஆணையிட்டவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கான குரல் 1957 ஆண்டு முதல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தாலும் இந்த திட்டத்தை விதை போட்ட பெருமை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கே இருக்கின்றும் மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அந்த பகுதி மக்களுக்கு உறுதியளித்தவர் அவர் என்றும் 2015 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்த போது அவரிடம் வழங்கிய அறிக்கையில 1862 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை கடிதத்தில் கடந்த 2015 ஆண்டு மோடியை சந்தித்த போது ஜெயலலிதா வழங்கியிருந்ததாகவும் 2016 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட 2016-17 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த நேரத்தில் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்குவதற்காக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு 3 கோடி 27 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த அரசாணை வெளியிடப்பட்டு இந்த பணிகள் தொடங்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அவர் மறைந்த பின்பும் அவருடைய ஆட்சியின் காரணமாக 2017 முதல் 2021 ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தி முடிக்கப்பட்டது என்றும் இந்த திட்டம் செயல்பட்டதற்கு முழு காரணம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான், இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்று தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம்.